சுமார் ஒரு 18 அடி உயரத்தில இருக்க இந்த வாராகி அம்மன பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது வந்து பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு நியர்பைல தான் இந்த வாராகி அம்மனோட கோவில் வந்து இருக்கு. நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஆனா, அப்போதுக்கும் இப்போதுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய சேஞ்ச் வந்து இந்த கோவில்ல வந்து கட்டிட்டே வந்து இருக்காங்க. இந்த 18 அடி வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு தாமரை பூ மேல வந்து நிக்கிற மாரி வந்து இருக்காங்க. ஒரு கையில சக்கரமும், இன்னொரு கையில திரிசூலமும் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு பல சிலைகள் வந்து பிரம்மாண்டமா வந்து இருக்கு. விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் காளியம்மன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய சிலைங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்க பிரம்மாண்டமா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க மிஸ் பண்ணாம போயிட்டு இந்த கோவில ஒரு முறையாவது வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்க வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, விரலி மஞ்சள் வாங்கி அம்மில அரைச்சு, நம்ம கையாலே வந்து இந்த அம்மனுக்கு வந்து பூசி விட்டு அபிஷேகம் பண்ணாக்கா, நம்ம நெனைக்கிறது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நானும் வந்து அத வந்து செஞ்சு பார்த்தேன். எனக்கும் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த கோவிலு வந்து எங்க இருக்குன்னா, பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு நியர்பைல இப்ப தான் வந்து புதுசா வந்து கட்டிட்டு வந்து இருக்காங்க.